அனைவருக்கும் வணக்கம். நாம் குரு என்று சொல்வோம். ஒருவரை குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதாவது நாம் ஒரு பெரிய மகானை யாரையாவது நம் குருவாக ஏற்றுக்கொண்டு நாம் அவரை வணங்க வேண்டும். அவருடைய நிழலில் ஒதுங்க வேண்டும். அவர் சொன்ன உபதேசங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். அது மிக மிக முக்கியம். அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நமக்கு வேத வாக்கு. அவருடைய உபதேசம்தான் நமக்கு வேத வாக்கு. அவர் எது சொன்னாலும் நாம் ஏன் என்று கேட்காமல் அப்படியே பின்பற்ற வேண்டும். அவர் காட்டிய வழியில் செல்ல வேண்டும். அது மிக முக்கியம். அவர் என்ன வழி காட்டாரோ அந்த வழியில் நாம் செல்ல வேண்டும். அவ்வாறு நாம் அதை கடைப்பிடித்து வாழ்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்றால், நம்மை வாழ்க்கையில் சகல விதங்களில் உயர்த்திவிடும். வாழ்க்கையை உயர்வாக்கிவிடும். அது மட்டுமல்ல, நம்முடைய பாவங்கள் எல்லாம் தொலைந்து புண்ணிய பலன்கள் அதிகரித்து நமக்கு நல்ல பலன் கிட்டும். வாழ்க்கையில் மோட்சம் என்பது நமக்கு கிட்டும். அதுதான் அந்த குருவினுடைய மகிமை. குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு குருவின் மகிமை மோட்சத்தையே நமக்கு கொடுக்கும். மங்களனி பவந்து.